தமிழகத்தில் கனமழை இன்னும் முடியலங்க. பல்வேறு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பார்த்திருப்பீங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் வலுவான கனமழையும் பதிவாச்சு. அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற பல்வேறு உள் மாவட்டங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவானது. ஆகவே நமக்கு இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு இன்னும் மழை தீவிரம் குறைவாக இருக்கோ எல்லா பகுதிகளிலும் பலத்த மழையானது நிச்சயம் பதிவாகும். இந்த ஜூலை இறுதி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த குறிப்பாக இந்த ஜூன் இறுதி நாட்களுக்குள் பலத்த மழையும், ஜூலை மாதங்கள் அடுத்து வரப்போகிற இந்த ஜூலை மாதத்திலும் முதல் 2 வாரங்கள் மிக கடுமையான மழை பொழிவும் கண்டிப்பாக காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழை வலு குறைந்து விட்டதா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. வலு குறையலைங்க. பல மாவட்டங்களில் பல பகுதிகளில் ஒரு தொடர் கனமழையானது கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். இந்த ஜூன் மாதம் அடுத்து வரக்கூடிய இந்த 30ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மாலை மற்றும் இரவு நேர மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கணிசமாக நமக்கு இனி வருகிற நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கிடும். ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கனமழை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வட தமிழக கடலோரங்களிலும் உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். ஆகவே நமக்கு எந்தெந்த இடங்களில் கனமழையானது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக இந்த தென்மேற்கு பருவமழை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் விட்டு விட்டு வலுவான கனமழையும், ஜூலை முதல் வாரத்தில் மேலும் தீவிரமான மழை பொழிவுகள் கர்நாடகாவின் கடலோர மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகள் ஜூலை முதல் வாரத்திலிருந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை பொறுத்தவரை மகாராஷ்டிரா மாநிலங்களில் இப்பவே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பருவமழை உடனே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பேர் தொடர்ந்து அங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளிலும் கேரளாவின் கடலோர மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே நமக்கு எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம தொடர்ந்து ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழையானது மிக தீவிரமடையும். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் பல்வேறு மாவட்டங்கள், சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையானது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மாலை அல்லது இரவில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள், பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடும். சில இடங்களில் நமக்கு மிதமான மழையும், சில இடங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்ட பகுதிகள் நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு நாளுமே மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழையானது தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். பெரும்பாலான இடங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகும். மாலை நேரங்களிலும் அதே போல இரவு நேரங்களிலும் இடைவிடாத நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். கிருஷ்ணகிரி உட்பட பெரும்பாலான உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், இப்போ நாமக்கல்ல ராசிபுரம், திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர் மாவட்டம், தோகைமலை, பஞ்சப்பட்டி போன்ற இடங்களிலும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு தொடர்ந்து மழை பெய்யாத இடங்களுக்கும் வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை இருக்கும் என்பதை நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இனி வருகிற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. தமிழ்நாடு முழுவதுமாக உள் மாவட்ட பகுதிகளில் தொடர் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். அதே போல தென் மாவட்ட பகுதிகளிலும் பல இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக கனமழை நிச்சயமாக பதிவாகும். நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது. ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழையானது கடந்த சில நாட்களாக பதிவாயிட்டு இருக்கு. சில இடத்துல 3 சென்டிமீட்டர் மழையும், சில இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இனி வருகிற நாட்களிலும்
நமக்கு எல்லா நாளும் மழை வரணுங்கிறது அவசியம் இல்லை. போதுமான அளவுக்கு நமக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு எவ்வளவு மழை பெய்யணுமோ போதுமான அளவுக்கு கண்டிப்பாக மழை கிடைக்கும். இந்த உள் மாவட்டங்களில் நமக்கு சற்று சில இடங்களில் கூடுதல் மழையே நமக்கு கிடைச்சிருக்கு. உள் மாவட்டங்களில் பல இடங்களில் கூடுதல் மழையை நமக்கு இந்த ஜூன் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட உள் மாவட்டங்களில் கூடுதல் மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதே போல் நீங்கள் கடலோர பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக குறைவு தான். சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்களில் சற்றே குறைவான ஒரு மழை பொழிவாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் பருவமழை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்கள் மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா இந்த ஜூலையிலிருந்து தான் பருவமழையினுடைய தீவிரமே சற்று கணிசமாக அதிகரிக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை சற்று வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு தீவிரம் அடையும். ஆகவே நமக்கு மழை வராமல் இல்லை. நீலகிரி கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளிலும் இரவு நள்ளிரவில் மழை எதிர்பாருங்க. மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இரவு மற்றும் நள்ளிரவில் கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகளில் வலுவான கனமழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கக்கூடும். ஆகவே கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் இரவு நேரங்களிலும் மாலை நேர பிறகும் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். தேனி, தென்காசியில் தற்போது வரைக்கும் நமக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பகுதியான ஒரு மழை பதிவாக வாய்ப்பு. ஜூன் மாத இறுதியில் தேனி மற்றும் தென்காசியில் சற்று வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா இப்போ அடுத்த 2-3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மட்டும் நல்ல ஒரு மழை கிடைக்கிறது போல இருக்கும். இந்த தேனி, தென்காசி பகுதிகளுக்கு மாத இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் வலுவான கனமழையானது எதிர்பாருங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் சில பேர் தேனியில் மழை சரியாக இல்லை, தென்காசியில் மழை சரியாக இல்லைன்னு சொல்கிறீங்க. மழை பெய்யாமலாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த அணை பகுதிகளில் மட்டும் கணிசமாக நமக்கு மழை பதிவாகிட்டு போயிடுது. இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் தேனி, தென்காசி போன்ற இடங்களில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நமக்கு வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நேற்றைய தினங்களில் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக கடலோரத்தில் சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை கிடச்சிருக்கு. சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்பட்டிருக்கு. ஆகவே மழை எங்கெங்கெல்லாம் நமக்கு குறைவாக இருக்கிறதோ இந்த ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்கள் கண்டிப்பாக நமக்கு பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் கடந்த நாட்களில் திருவாரூரில் தான் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு. ஆகவே எல்லா இடங்களுமே சரிசமமாக ஒரு மழை பொழிவு தான் நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் பதிவாகிட்டும் இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு எத்தனை சென்டிமீட்டர் அளவில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் நத்தம் 5 சென்டிமீட்டர், கருமந்துறை 4 சென்டிமீட்டர், நாகை 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கடலூர் 3 சென்டிமீட்டர், திருவாரூர் 2 சென்டிமீட்டர், கரூரில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பெரம்பலூரில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நீலகிரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.